அன்பு செல்வங்களுக்கு லக்ஷ்மி பாட்டியின் இனிய வாழ்த்துக்கள். இறைவனை துதிப்போம், இயற்கையை பேணுவோம், குருவை போற்றுவோம், பெற்றோர் பெரியோரை மதிப்போம், இந்த நாளையும் இனிய நாளாக மாற்றிக்கொள்வோம். இன்றைய கதை பார்க்கலாமா? தேஜஸ்வினி என்பவள் ஒரு நாள் பள்ளியிலிருந்து மிகவும் சோர்வாக மாலையில் வீட்டிற்கு வருகிறாள். இதனை கவனித்த அவள் தன் தாய், கண்ணு, ஏனம்மா நீ இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? உடல் நலம் சரியில்லையா என்று என்று பதில் சொல்கிறாள். உடனே உன் ஆசிரியர் எதாவது கடிந்து கொண்டாரா என்று கேட்கிறாள். இல்லையம்மா, இல்லவே இல்லை என்று சொல்கிறாள். பின் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டவுடன், அம்மா, என்னிடம் யாரும் விளையாட வரவே மாட்டேன் என்கிறார்கள். எல்லோரும் மனஸ்வினியுடன் போய் விளையாடுகிறார்கள். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என்று சொல்கிறாள். சொன்ன உடனே அவள் அம்மா, ஏன் மனஸ்வினியுடன் எல்லோரும் விளையாடுகிறார்கள் என்று யோசித்தாயா என்ற உடனே, போமா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, என்னோட விளையாடல, அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நாளை நீ பள்ளியில் மானஸ்வினி என்னெல்லாம் செய்கிறாள் என்பதை கவனித்து என்னிடம் வந்து சொல்கிறாயா என்ற உடனே, சரி சரி சொல்கிறேன் என்றவுடன், இப்பொழுது நீ விளையாடு என்று அம்மா அனுப்பிவிடுகிறாள். அடுத்த நாள் மனஸ்வினி செய்வதையெல்லாம் கவனித்து மாலையில் அம்மாவிடம் வந்து சொல்கிறாள். அவள், அம்மா, இன்று நான் பென்சில் எடுத்து செல்லவில்லையா? நான் முன்பெஞ்சில் இருக்கும் பொழுது மனஸ்வினி என்னை கவனித்து என்னுடைய டெஸ்கின் மீது பென்சிலை வைத்தாள். நான் அதை கொண்டு அறிவியல் ஆசிரியர் சொன்ன படத்தை வரைந்து அவளிடம் அதை திருப்பி வைத்து நன்றி கூறினேனம்மா. அடுத்தது அவளது இடது பக்கம் குணா என்று ஒரு பையன் உட்கார்ந்திருந்தானா, அவனை ஆசிரியர் எழுப்பி இன்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அவன் அதற்கு பதில் சொல்லாமல் முழித்து கொண்டு நின்றிருந்தான். உடனே ஆசிரியர் கோபமாக, குணா, நீ அடிக்கடி பள்ளிக்கு லீவு போடுகிறாய், அதனால்தான் உன்னால் பாடங்களை படித்து சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. இனிமேல் இவ்வாறு லீவு போட்டால் அப்புறம் உனக்கு டிசி கொடுத்து விடுவேன் என்று மிரட்டுகிறார்கள். அவன் அமைதியாக அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தான். உடனே மனஸ்வினி அவனுக்கு ஜாடையாக அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவனிடம் இடைவேளையின் பொழுது சொல்கிறாள், குணா, நீ ஏன் இவ்வாறு அடிக்கடி லீவு போடுகிறாய் என்று கேட்கிறாள். அதற்கு குணா சொல்கிறான், இல்லை மனஸ்வினி, எங்கள் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை. அப்பா அடிக்கடி வேலைக்கு சென்ற பொழுது அம்மாவை நான் தானே கவனித்து கொள்ள வேண்டும், அதனால் தான் லீவ் போடுகிறேன் என்று சொன்னவுடன், ஓ அப்படியா, நீ எவ்வளோ நல்ல பையனாக இருக்கிறாய், கவலைப்படாதே, உனக்கு நான் வராத நாட்களில் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறாள். அதுபோல மாலையில் அவன் வராத நாளில் சொல்லிக் கொடுத்தவற்றை அவனுடன் உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கிறாள். அதையும் நான் கவனித்தேன். அடுத்தது பார்த்தால் அவளது வலது பக்கம் ஸ்ரேயஸ் என்று ஒரு பையன் உட்கார்ந்திருப்பான். அவன் பிறவியிலேயே அவனுக்கு குறைபாடு இருக்கிறதாம். அவனால் தானாக நடக்க முடியாது, கைகளையெல்லாம் அசைக்க முடியாது. அவன் அம்மா தான் வந்து வகுப்பறையில் அவனை உட்கார வைத்து விட்டு செல்வார்கள். இவள் என்ன செய்வாள் தெரியுமா? அவனுடைய கையை எடுத்து நோட்டின் மேல் வைத்து ஆசிரியர் எழுவதை பார்த்து எழுத உதவி செய்வாள். ஓ அப்படியா, இவ்வாறு அவள் தினமும் எல்லாருக்கும் உதவி செய்கிறாள் அம்மா என்ற உடனே, ஏன் நீ உதவி செய்ய மாட்டாயா என்று அம்மா ஏம்மா, நானும் தான் உதவி செய்வேன், என்கிட்ட யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நானும் உதவி செய்வேனே என்று சொல்கிறாள். அதற்கு அம்மா, நீ உன்னிடம் கேட்டால் மட்டும்தானே உதவி செய்கிறாய், ஆனால் மனஸ்வினி என்ன செய்கிறாள்? அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு உதவி செய்கிறாள். இதுதான் அவளுடைய சிறப்புத்தன்மை. அதனால்தான் எல்லோரும் அவளிடம் நட்புடன் இருக்கின்றார்கள், அவளோடு விளையாடுகிறார்கள். நீயும் அவ்வாறு இருந்தால் உன்னிடமும் எல்லோரும் நன்றாக விளையாடுவார்களே, உனக்கும் நிறைய நண்பர்கள் கிடைப்பார்களே என்று சொல்கிறாள். இதுதான் இன்றைய கதை. இந்த கதையோடு தொடர்புடைய குறள் அன்புடைமை என்ற அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் அன்புடைமை என்ற அதிகாரத்தில் 10 குறள்களை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு குறள், அன்பீனும் ஆர்வம் உடைமை அதீனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. ஒருத்தர்கிட்ட மனசில் நிறைய அன்பு இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க?
ஆர்வத்தோட எல்லாருக்கும் போய் உதவி செய்வாங்க. அவ்வாறு உதவி செய்யறதுனால அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க எதிர்பார்க்காம நிறைய நண்பர்கள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. அதுதான் இன்றைய குறள். சரி, ஓகேவா? அடுத்து இன்றுடன் 10 குறள்கள் முடிந்துவிட்டது. அதனால் இந்த 10ஐயும் நீங்கள் மனப்பாடம் செய்த பிறகு மீண்டும் கதைகள் தொடரும். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க.